கண்ணு நல்லா இருக்கா? என்னது கண்ணு நல்லா இருக்கான்னு ஏன் எங்களை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு உங்கள் மனம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் உங்க செல்வமும் இருக்கிறது. நீங்கள் எதை அதிகமாக தேடி சென்று கொண்டு இருக்கிறீர்களோ அது அழிகின்ற செல்வமா அழியாத செல்வமா, இதை முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு உதவும் கரமாக ஊன்றுகோலாக இருப்பது இந்த கண் தான். இந்த கண்ணு தெளிவா தெரிஞ்சாதான் எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும். உங்க செல்வத்தை நீங்க எங்க சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கடவுள் இன்று நம்மை நோக்கி கேட்கிறார். ஆமாங்க, கண்ணு நல்லா தெரியுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமா? இறை வார்த்தையும் இறையருளும் நம்மை முழுமையாக அழைக்கிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, நாம் சாகும்போது எதையும் எடுத்து செல்போவதில்லை என்று பலமுறை சொன்னாலும் உலக செல்வத்தின் அதன் மீது கொண்ட ஆசையினால் அதை அதிகமா சேர்த்து வச்சுக்கணும், அதிகமா உழைச்சி செல்வத்தை சேர்க்கணும்னு மட்டும்தான் நினைக்கணும். ஆனா இங்க இருக்கிற பூச்சி துரும்பு எல்லாம் அதை அரிச்சு அது ஒரு செல்லா காசா தூக்கி போற நிலைக்கு தான் இந்த உலக செல்வம் இருக்கிறது. அதன் மீது அதிகம் பற்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த உலக செல்வத்தோட மிக சிறந்தது எது அப்படின்னு அவர் நம்மை நோக்கி கேட்கின்ற பொழுது நமது நற்பண்புகள் தான் மிக சிறந்த செல்வம் என்பதை ஒருவர் மற்றவர் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 6:21 சொல்லுகிறது, உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் அந்த செல்வத்தை தேடி போறோமோ அங்கதான் நமது முழு உள்ளமும் இருக்கிறது. அதை மாற்ற எது உண்மையான செல்வம், எது நிலையான செல்வம், எது அழிந்து போகாத செல்வம் என்ற தெளிவான பார்வை இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:22-23, கண் தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும், அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். வாழ்க்கையில இருளை கொண்டு வரதும் ஒளியை கொண்டு வரதும், ஐயோ நான் உயர்ந்து இருக்கிற நிறைய செல்வம் என்கிட்ட இருக்கு, அதுதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும் நினைக்கிற எல்லாமே இன்னைக்கு முட்டாள்தனமான ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நற்பண்புகளை நமது வாழ்க்கையில வித்திடாமல் நல்ல செயல்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக பிறர் மீது அன்பு கொண்டு பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அந்த நற்குணங்களை செல்வமாக சேர்க்கிறவன் நிச்சயம் ஆண்டவரோடு அன்பிலும் அவரது நிலைவாழ்விலும் நிலைத்திருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலக செல்வம் வேண்டான்னு சொல்லல, ஆனால் பணம் என்பது மனித வாழ்வில் ஏற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கால சூழ்நிலை பணம் தான் எல்லாம் முக்கியமா இருக்குது, ஆனா அதுவே நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய தடைக்கல்லாகவும் மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, மனித மனதில் பல்வேறு தீய எண்ணங்கள் உருவாக அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஆசை தான். இந்த ஆசையை தூண்டுவது இந்த பணமும் செல்வமும் தான். ஆசைத்தான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆசைப்படுறது தவறே இல்லை, ஆனா அந்த ஆசை சுயநலமாகவும் சிற்றின்பமாகவும் மாறும் பொழுதுதான் நாம் விண்ணக வீட்டில் செல்வத்தை சேர்க்க முடியாத ஒரு மனிதராக மாறுகிறோம். ஆமாங்க, சுயநலமும் சிற்றினமும் அதிகமாகின்ற பொழுதுதான் நற்குணங்களை நம்மால் வளர்த்தெடுக்க முடியாமல் சுயநல உலகிலே பின்னி முடங்கி நமது வாழ்க்கையை அதில் செலுத்தி விடுகிறோம். நற்குணங்கள் என்றும் நம்மோடு பயணம் செய்யும், இறுதி வரை நிலைத்திருக்கும். அந்த செல்வமெல்லாம் அழிஞ்சு போனாலும் இந்த நல்ல குணம், அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு போனார், நம்மை பற்றி நாம் இறந்தாலும் பிறர் பேசுவார்கள், நமது செயல்கள் பேசப்படும். இந்த நற்குணங்களை உங்கள் வாழ்க்கையிலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 1:4 சொல்லுவது போல, அழியாத மாசற்ற ஒளியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதாங்க நல்ல குணம். இந்த நற்குணங்களை இரக்கத்தை நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தினா இது விண்ணகத்தில் நாம ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கப்படுகிற செல்வமாக பார்க்கிறது. பவுலடியார் அழகாக சொல்லுவார், பிலிப்பியர் 3:8, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். கடவுளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அவரோடு வாழ்வதுதான் நான் பெற்ற மிகப்பெரிய செல்வம் என்று பவுலடியார் கூறுகிறார். திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரைத்து தெய்வத்துள் வைக்கப்படும். நம்ம எங்க எதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? குடும்பத்துல செல்வத்துக்காக பணத்துக்காக ஒருத்தரை டார்ச்சல் பண்ணி வேலைக்கு போனியா, சம்பாரிச்சியா, சேர்த்து வச்சியா, அன்றன்றை தேவைக்கு
கடவுள் கொடுப்பதை வைத்து நிறைவாக வாழுகின்ற பொழுது, நற்குணங்களால் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது, இந்த மண்ணுலகை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கான மிகப்பெரிய செல்வம் விண்ணுலகில் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அதை நமது மனதிலே வைத்துக் கொள்வோம். அதனால உங்க கண்ணு நல்லா இருக்கா பாருங்க. இந்த கண் தாங்க எல்லாத்தையும், எது வேணும் வேணாம் இந்த டிசைடிங் ஃபேக்டரை உருவாக்குறதே நமது மனசுக்கு இந்த கண் தான். அந்த கண்ணு நல்லா இருந்தா போதும், உங்கள் செல்வம் வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் எங்கள் கண்ணை நாங்கள் தூய்மையாக வைத்து, இதன் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்குணங்களை எங்கள் வாழ்விலே வளர்த்தெடுத்து, நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு செயல்களையும் பிறரோடு பகிர்ந்து வாழ எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.